அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு கோச்சாரமும் கோச்சாரத்தை வச்சு தசாபுத்திகளுடைய பலனை எப்படி எடுப்பது, இது வகுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நம்ம நிறைய பாரம்பரியத்தில் படிச்சிருக்கிறோம். நிறைய படிச்சிருந்தாலும் எல்லா விஷயத்திற்கு பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய கல்வி மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய அனுபவ அறிவு. ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய அனுபவ அறிவு. ஆகையினால என்னுடைய இந்த அனுபவத்துல என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வகையில, என்னுடைய குருமார்கள் வழி கொடுத்த வகையில, அனுபவத்தின் வழியில உங்களுக்கு இந்த வகுப்பு நடக்குது. இதுல பணம் ஓட்டிங்கூட நான் இந்த வகுப்பை நடத்தவே இல்லை. என்னுடைய அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பை உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லப்படுறேன். இந்த வகுப்புல நீங்க எல்லாரும் பயணிச்சீங்கன்னா, ஒரு தசாபுத்தி ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்துல அவங்களுடைய தசாபுத்தி எப்படி இயங்கும், என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு 100% துல்லியமாக உங்களால் அறியக்கூடிய முடியுதோ இல்லையோ, நிச்சயமாக 70% அவர்களுக்கு ரெக்கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வரக்கூடியவங்களுக்கு இதுதான் நடக்க போகுது, நன்மை நடக்க போகுதா தீமை நடக்க போகுதா என்ற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துல இப்ப நமக்கு நம்மளுடைய பாரம்பரியமாக என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்துல நட்சத்திரத்தை பார்க்கிறோம். என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு, என்ன ராசியில பிறந்திருக்கிறாரு, என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு கிரகநாதன், ஒரு தசாநாதன், அதாவது கிரகநாதன் அல்லது தசாநாதன் தான் மட்டும் தனியாக பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய தன்மை கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு யாராவது கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தொழிற்சாலையில ஒரு அதிகாரி இருந்தாருன்னா அவருக்கு மேற்பட்டு ஒருத்தர் கட்டுப்பட்டு இருப்பார். முதலாளிக்கு கட்டுப்படுவாரு. ஒரு சூப்பர்வைசர் இருந்தாருன்னா அவருக்கு மேனேஜருக்கு கட்டுப்படுவாரு. வேலை செய்யறவங்களா இருந்தா சூப்பர்வைசருக்கு கட்டுப்படுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா தனி மனிதனாக இருந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிருக்க. இப்ப 4ஆம் இடம் சுகாதிபதியினுடைய திசை, பாக்கியாதிபதியினுடைய திசை, அட்டமாதிபதியினுடைய திசை, ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துக்கு உண்டான திசை, 12ஆம் இடத்துக்கு உண்டான திசை என்று சொன்னால் ஒரு கிரகமானது தான் தனிச்சு நின்று செயல்படுத்தவே முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்ப லக்ன பாவகம்னு சொன்னா லக்னம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் பொருத்தி இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு உத்தமமான ஜாதகம்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட, லக்னாதிபதி பலம் பொருந்தி இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நாம் எப்படி அது பலமா பலம் இல்லையான்றது எப்படி சொல்ல முடியும்? லக்னத்திலேயோ 4ஆம் இடத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்திலேயோ திரிகோணத்திலேயோ கேந்திரத்தில் இருந்தால் பலம் பொருந்தி இருக்குன்னு சொன்னா, எத்தனை பேருக்கு லக்னம் லக்னாதிபதி பலம் பொருந்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும், ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய செயல்பாடுகள், அதாவது கோச்சாரம் என்பது கிரகங்களுடைய ஒரு ஜாதகருடைய ஊழ்வினை கர்மாவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு லக்கணத்தில் இருந்து 12 பாவகங்களுக்கு ஒரு தசாநாதன் பிறக்கும் பொழுதே அந்த திசை, அந்த உருவாகக்கூடிய ஜனனக்குமான உயிர் ஆரம்பமாகி எந்தெந்த காலகட்டத்துல எங்கெங்க பயணிக்குது, எப்படி போகுது அப்படின்ற கணக்கு. ஒரு உதாரணத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சென்னையில இருந்து பெங்களூருக்கு ஒரு வண்டி போச்சுன்னா அந்த பஸ் புறப்பட்ட நேரத்துல இருந்து இத்தனை மணிக்கு புறப்படுது, எத்தனாவது மணிக்கு இந்த இடத்துக்கு போகுது, கடைசியில ஒவ்வொரு ஸ்டாப்பா போய் கடைசியில இந்த இடத்துல அடையுது அப்படின்ற மாதிரிதான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை கர்மாவினுடைய கணக்கு. இதுல லக்னத்தினுடைய அடிப்படையை வைத்து, லக்னாதிபதியினுடைய லக்கணத்தை, ஒரு ஜாதகத்தினுடைய லக்கணத்தை அடிப்படையை வைத்து நடக்கக்கூடிய தசாநாதன் அதை 4ஆம் இடத்துக்கு சுகாதிபதி சுகஸ்தானமான ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும் என்றோ, ஒரு கிரகம் உச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்ச பலனை கொடுக்கும் என்றோ, நீச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நீச்சத்தை கொடுக்கும் கணக்கெல்லாம் கிடையாது. முதல்ல 9 நவக்கோள்கள்ல உலகத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல ராகு கேது கோள்கள்ல தான் 5 கோள்கள் இயங்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எத்தனை கோள் இயங்குது? 5 கோள்கள் இயங்குது. அதுல 2 கோள்கள் என்ன கேட்டீங்கன்னா ராகு கேது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒரு கிரகமாக மாறுகிறது. ஏன் ராகு கேது தோஷம்? நம்ம பாத்தீங்கன்னா ராகு கேதுகளை பற்றி பெரும்பாலும் ராகு மாறுதே, திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாறுதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஒரு 5 கோள்கள், அதுல 3 கோள்கள் முக்கியமான கோள்கள் ராகுனுடைய பிடியில் இருக்கும். அப்ப முக்கியமான ஒரு 3 திசைகள், அந்த திசைகளை இயக்குபவன் ஒருத்தன், இயங்குபவன் தசாநாதன். எப்படி இருந்தாலும் இயங்குபவன் இருக்கும் போது இயக்க அவனுக்கு கமாண்டிங் பண்றவன் ஒருத்தன் இருப்பானா இருக்க மாட்டானா? இருப்பான்ல. அப்ப முதல்ல முக்கியமாக சில விதமான ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடிப்படை தத்துவத்தினுடைய விஷயத்தை, ராகு 3 கோள்களுக்கு ஒரு 3 திசைகள் நடந்தால் ராகு பகவான் தான்
அந்த திசைகளுக்கு சூத்திரதாரி, அவன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த மூன்று திசைகளைக்கும் ராகு பகவான் தான். ராகு பகவான் வந்து கோச்சாரத்துல ராகு பகவான் அந்த திசாநாதனுடைய எப்படி பயணிக்கிறானோ அதனுடைய தன்மையை வைத்துத்தான் அந்த திசாநாதனுடைய வலிமையும் வளமும் பலம் இழந்தக்கூடிய தன்மைகளும் நாம் நிர்ணயம் பண்ண முடியே. இது கோச்சாரத்தில் சூட்சுமத்தில் சூட்சுமம். அப்ப 2 கோள்கள் கேதுனுடைய அமைப்பில் இயங்கக்கூடிய தன்மைகள். 2 கோள்கள் ராகு கேதுகளுடைய தலைமையில் இயங்காமல் தன்னிச்சையாக தானாகவே செயல்படக்கூடிய கிரகங்கள் என்ற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது கோள்கள்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கோள்கள் தான் ராஜகுலி கோள்கள். ராஜகுலி கோள்கள்லாம் என்ன? சூரியனை கண்ணால பாத்துறோம், சந்திரனையும் கண்ணால பாத்துறோம். இந்த மற்ற கோள்களை வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் பகவானை மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துலதான் வான்மண்டலத்துல பார்க்க முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்ப சூரியனை பகல்ல பாக்குறோம், இரவுல சந்திரனை பாக்குறோம். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் செவ்வாயை நம்ம வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்துதான் செவ்வாயினுடைய கணக்கு. செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கோச்சாரத்துல சூரிய பகவான் எந்த இடத்துல பதிகிறானோ அதுல காலை பொழுது அல்லது சாயந்தர பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா வான்மண்டலத்தில் செவ்வானமாக பிரதிபலிப்பார். அதுபோக வான்மண்டலத்துல சுக்கிரனையும் பார்க்கலாம், குருவையும் பார்க்கலாம். வெள்ளி மாதிரி உள்ளது சுக்கிரன். அதுபோக என்ன கேட்டா சந்திரனோடு இணைஞ்சு சில காலகட்டங்களில் வரும் குரு பகவான் இருப்பாரு. சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ஒரு 10 மணிக்கு மேல மேற்கு திசையை நோக்கி, ஒரு 10 மணிக்கு மேல, அதாவது மேற்குனா வடமேற்கு திசையை நோக்கி பாத்தீங்கன்னா ஒரு மால் நட்சத்திரம் மாதிரி அப்படியே ஒரு ஷேடோ மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது நீல நிலக்கரல்ல வந்து போயிட்டு இருக்கும். இது வான்மண்டலத்துல தெரியக்கூடிய கணக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி. இந்த புதன் பகவான் எப்ப தெரிவார் அப்படின்னு சொன்னா கேட்டீங்கன்னா, ஒரு புதன் பகவானுக்காக வேண்டிய ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்ப நம்மால என்ன பண்ணிட்டா, பெண்கள், அதாவது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பெண்கள் கிடைத்தாலும் புதன்கிழமை கிடைக்காதுன்ற மாதிரி சில விதமான வார்த்தைகளை வந்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி, இந்த பவகரணத்துல பிறந்தவங்களுக்கு சிங்கப்படத்தை வச்சோம்னா அவன் நல்லா இருக்கும், பாலவகரணத்துல பிறக்கிறவங்க புலிப்பண்ண அப்படி, அதாவது அவங்களுடைய அந்த மெயின் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்ற பழமொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னன் யார் என்று சொன்னா குரு பகவான் வந்து பொன்னன். குருவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் புனைப்பெயர்கள் நிறைய உண்டு. சூரியனுக்கு ஆதவன், கதிரவன், அது இது ஆளும்பாடு நிறைய இருக்குது. அதுக்காக நம்ம போக வேண்டாம். அப்ப இந்த புதன் பகவான் மட்டும் எப்ப தெரிவாருன்னு கேட்டீங்கன்னா, கடுமையான மழை பெஞ்சு இடியும் மின்னலும் இடித்ததுக்கு அப்புறம் வானவில் தோன்றுது இல்ல, அந்த வானவில் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா புதனுடைய பச்சை நிறத்துல வந்து 7 வண்ண நிறம் தோன்றும். மழை நீர்வீழ்ச்சிகள்ல அதிகமாக கடுமையான நீர்வீழ்ச்சிகள் வரும் பொழுது அந்த ஒரு பச்சை நிறத்துல ஒரு ஒளி, அதாவது எனக்கு காற்று மாதிரி ஒரு ஒளி, பரவக்கூடிய ஒளி தெரியும். இயற்கையாகவே புதன் பகவான் எப்ப வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் முடிஞ்சு ஒரு 3/4 நாளிகையிலிருந்து 1.25 நாளிகை வரைக்கும் புதன் பகவான் நம்மளுடைய பூலோகத்துக்கு தெரிவார்னு கணக்கு. அப்ப புதன் பகவான் எப்ப தெரிவார்னா அவர் அதிசயமா தெரிவார். அதனாலதான் அவருக்கு மாயன் பேரு. அதை என்ன பண்ணிட்டாங்க, குரு பகவானை கூட கண்ணுல பார்க்கலாம், புதன் பகவானை எப்பயோ ஒருத்தர பார்க்கலாம்ன்ற அப்படிதான் பொன்னன் கிடைத்தாலும் புதன் கிடைக்க மாட்டான் என்று சொல்லப்பட்ட வாசகம் அது காலப்போக்குல மருவி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்ற கணக்கையும் வந்துட்டாங்க. ஆனா ஆக்சுவலாவே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயல்பாட்டை சந்தோஷமாக செயல்பாட்டுகளை தொடங்குவதற்கு புதன் நாள் சிறப்பு. ஆனா தெளிவா முடிவு வருவதற்கு புதன் பகவான் ஒத்து வர மாட்டான். பழங்காலத்துல கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வியாபாரிகள், வணிகர்கள், நகைக்கடை, ஜவுளி கடை, முக்கியமாக மளிகை சம்பந்தப்பட்ட கடைகள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக விடுமுறை விடுவாங்க. பல பேத்துக்கு தெரியும் ஏன் விடுமுறை விடுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய வர்த்தகத்தை செய்வது, புதிய பொருளாதார சம்பந்தப்பட்ட புதன் பகவான் வந்து என்ன கேட்டா அவருடைய காரகத்தினுடைய தன்மை கலைகள் 64 கலைகளுக்கும் அதிமதியானவன் தான் புதன் பகவான். அப்ப அவனுக்கு கற்பனை, கவிதைகள். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல கிரகங்கள் வான்மண்டலத்தில் இயங்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை என்ன, இந்த 12 ராசி மண்டலத்திற்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன தொடர்பு. அப்ப இந்த தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா இன்னெந்த காலகட்டத்துல என்னென்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறார். பெரும்பாலும்
ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கணக்கு என்னங்கன்னா, சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகும். அது உண்மை. அப்ப கிரகத்தினுடைய கோச்சாரத்தை நீங்க வந்து ஜாதகத்துல வந்து பாவகம் காரகம் தெரிந்தாலும் கூட, நடக்கக்கூடிய திசாநாதன் லக்கணத்துக்கு இத்தனாம் இடத்துக்கு அதிபதி என்று தெரிந்தாலும் கூட, முதல்ல இந்த ராசி மண்டலத்துல கோள்களுடைய இயக்கம் எப்படி இயங்குதுன்றத ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு. இப்ப டைரக்டா வர்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 7 கிரகங்கள் 9 கிரகங்கள் ராகு கேது கூட இருக்குது. ஏன் ராகு கேதுகளை நான் மையமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராகு அதாவது இந்த உலகத்திற்கு பூமி என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ராகு பகவான் தான் தகப்பன் ஜீவன். ராகு யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் யாரு? விதைக்குள்ளே அடுத்த உயிரை அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண் இனத்தினுடைய விதையை, விதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிரை, அதுல உயிர் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியவன் ராகு. அவன் ஆதிசேஷன். கேது பகவான் யாரு? தாயினுடைய கர்ப்பப்பை. கேது மோட்சம். ஏற்கனவே மீண்டும் பழையபடி திருப்பி உருவாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்து அவர்கள் மீண்டும் இந்த பிறக்க வேண்டும் என்ற விஷயம் இருந்தால் மட்டும்தான் கேது ஞானத்தை பெற்று மீண்டும் கர்மாவாக செயல்படுத்தக்கூடிய தன்மை என்னங்கிறீன்னா, ஒரு தாயினுடைய கருவயிற்றுக்குள் பனிக்கூடத்தைக்குள்ள போய் தகப்பனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு என்ற ஆதிசேஷன் இந்த உலகத்திற்கு தகப்பனாக இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்புல போய் தங்கி உயிர் உருவானாதான் அடுத்த ஜெனரேஷன் உருவாகும். இதுதான் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய இயக்கம். சூரிய பகவானை ஆத்மகாரகன் என்று சொல்றான். உடல் வந்து தாய் சந்திரனை மன ரீதியாக வைத்திருக்கிறதுனால உடல் காரகனை சந்திரன் என்று சொல்றான். நம்முடைய தாய், நம்மளை பெற்றெடுத்த தாயை சந்திரன் என்று சொல்றான். மனதிற்கு அதிபதி சந்திரன் என்று சொல்றான். உடம்பு மட்டும் இருந்துட்டா போதுமா? ஒரு உருவம் மட்டும் இருந்துட்டா போதுமா? அதுக்கு உடலுக்கு தகுந்த உயிர் வேண்டாமா? அந்த உயிரை கொடுப்பவன், உலகத்துல உயிரை கொடுப்பவன் சூரியன். அவன் இந்த பிரபஞ்சத்துல எல்லா விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களுக்கும் தகப்பனாக விளங்குகிறான். அப்ப ஆத்மா என்பது ஒரு உயிர். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உடலோடு இருக்கக்கூடிய கணக்குகள்ல உயிர் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. உடம்பு மட்டும் இருந்து என்ன வேண்டா? உயிர் வேணும்ல? சரி, உயிரும் வந்தாச்சு, உடம்பும் வந்தாச்சு. ரெண்டும் செவனேன்னு கண்ணை முடிச்சு பார்த்துக்கிட்டு படுத்து கிடந்தா இயக்கம் வேணும்ல? இயக்கத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். சரி, இந்த இயக்கத்துக்கு அதிபதினா மற்றவங்க சுக்கிர பகவான், குரு பகவான், சனி பகவான்லாம் யாரு? குரு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிறந்த ஜனனமான விஷயங்களுக்கு நன்மை தீமைகள், வாழ்க்கையில அறிவு, தகப்பனார் தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அதாவது மாதா பிதா குரு 3 பேரும் பிறந்த காலகட்டத்திற்கு திருமணம் வரைக்கும் குரு பகவான் மாதாவாக பிதாவாக. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு கணக்குல சொல்லப்பட்டாலும் கூட குரு பகவான் புத்திரகாரகனாக எப்பொழுது வருவார்னு கேட்டா திருமணத்துக்கு பின்னாடிதான் புத்திரகாரகனா வருவாரு. அதுக்கு முன்னாடி புத்திரகாரகனா வரமாட்டார். யாரா வருவாரே? மாதாவாக, தன்னுடைய தாயாக. மாதா என்பது வந்து நம்ம பெற்றெடுத்த தாய் மட்டும் அல்ல, அன்பு காட்டுபவள், அன்பு காட்டுபவர்கள். அதற்கப்புறம் பிதா, தாய் பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் தகப்பன் மூலியமாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில வழிகாட்டுதல். அதுக்கு போக அதுக்கு அடுத்தபடியாக கல்வி கற்கக்கூடிய ஆசிரியராக, ஒரு அறிவை புகட்டக்கூடிய ஒரு வித்வானாக, ஒரு வழிகாட்டக்கூடிய நண்பனாக, அதாவது என்கிட்ட வாழ்க்கையில வந்து நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளையும் செய்யக்கூடியவனாக குரு பகவான் திருமணத்திற்கு முன்னால் வருவார். எப்பயுமே ஒரு கோள்களுக்கு 2 வகையான விஷயங்கள் உண்டு. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அகம் புறம். அப்ப இந்த 2 வகையான விஷயங்கள்ல கோள்களுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது அவர் அந்த ஜாதகத்தினுடைய கணக்கு ஒரு திசாநாதன், குடும்பம், தாய், தகப்பன், தன்னோடு உடன் பிறந்தவர்கள், தனக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி, குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படக்கூடிய நன்மை யோக பலன்களை ஒரு கிரகம் ஒரு பக்கம் செய்யும். இது வந்து என்ன காரகத்துவம்? உயிர் காரகத்துவத்தை செய்யும். அடுத்தபடியாக பொருள்காரகத்துவம். ஒரு கிரகத்திற்கு 2 வேளை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இரவு பகல், உத்தராயணம் தட்சாயணம், அதுபோக என்ன கேட்டா வளர்பிறை தேய்விரை இருக்குமானது. பொதுவாக என்ன கேட்டா உயிர்காரகத்துவம் என்பது அந்த உயிரை உருவாக்குனவங்க, அந்த உயிரோடு கூட பிறந்தவங்க, அந்த உயிரோடு சிறந்த ரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை உணர்ந்தவங்க, அந்த உயிரோடு பின்னாடி ஒரு உயிர் உருவாகிறவங்களுக்கு உயிர்காரகத்துவ தன்மையும் ஒரு கிரகம் செய்ய. அதே சமயத்துல இந்த உயிர்காரகம் பிறந்தவன் வீட்டுக்குள்ளேயே பிறந்த காலகட்டத்துல இருந்து சாகுற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியுமா? பள்ளிக்கூடம் போகணும், கோயில் குளம் போகணும், நல்லா படிக்கணும்,
வேலை வாய்ப்பு செய்யணும், பெரிய பெரிய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து வாங்கணும், பொதுமக்கள் மத்தியிலேயே ஊர் மத்தியிலேயே பெரிய ஆளாகணும். இப்படி வெளிப்புறம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உயிர்காரகத்துவம் பொருட்காரகத்துவம் பொருளை தேடி வெளியே போகும் பொழுது அதற்கு உண்டான சூழ்நிலைகள்ல ஒரு கிரகம் வேலை செய்யும். அப்போ ஒரு கிரகத்தினுடைய வேலை என்ன கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, இவன் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு சூரிய தேசம் நடக்குது, லக்கணம் ரிஷப லக்கணம். அவருக்கு சூரிய திசை நடக்கும்போது என்ன சொல்லுவோம், இவருக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய திசை, சுகஸ்தானத்துக்கு உண்டான திசை. லக்கணத்துக்கு 4லயே இருக்கிறார், அவர் ஆவணி மாசத்துல பிறந்தவரா இருந்தாருன்னா நம்ம அப்ப என்ன நினைப்போம், 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானாதிபதி, 4ஆம் இடத்திலேயே பலம் பொருந்தி இருக்கின்ற காரணத்தினால் இவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கையில 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், தாய், தகப்பன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். இந்த 6 வருஷ காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்லுவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஆனால் ஆனா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில பேர்த்துக்கு நடக்கும், சில பேர்த்துக்கு நடக்காம போகும். அது எப்படி? ஆத்மா உயிரை கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு அதுதான் வேலை. சூரியனுடைய வேலை என்ன? ஒரு ஆத்மாவை கொடுத்து, அந்த ஆத்மா புனித ஆத்மாக இருந்தால் அவனுக்கு மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு அதிகாரம், புகழ், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட செல்வாக்கு படைத்த ஒரு பெரிய மனிதனாக, ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவனாக, பணம் தொழிலதிபராக மாறுவதற்குண்டான சூழ்நிலைகளுக்கு சூரியன் கொடுக்கப்பட்டாலும் கூட, ஏன் அதே சூரியன் இருக்கிறவர்களுக்கு சில பேருக்கு ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதில் சில சூட்சும ரகசியங்கள் இருக்கிறது. அப்ப இந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி என்று இருந்தாலும் சரி, அந்த கிரகம் சுபத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதா, அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகமானது அது தூய்மையாக இன்னொருடைய ஊழ்வினை கர்மாவுக்கு தக்கபடி புண்ணியத்தை செய்கிறதா பாவத்தை செய்கிறதான்றத நிர்ணயம் பண்றது யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்தை, ஒரு பாவகத்துக்கு உண்டான கிரகத்தை அதை இயக்குபவன் யாருன்னு கேட்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கார் வாங்குறோம், புது கார் வாங்குறோம், வாங்கிட்டு வந்தாச்சு. கார் வாங்குறது காரகத்துவம், ஓகே. ஒரு தசாநாதன் நடக்கக்கூடிய கணக்கு, லக்கணத்துக்கு சுக்கிரனுடைய திசை நடக்குது, சுக்கிரன் பலமா இருக்கிறாரு, காரை வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, திருமணம் பண்ணியாச்சு, வீடு கட்டியாச்சு. வீடு கட்டினா அங்க எல்லாருமே இருக்கணுமா வேண்டாமா? வீட்டை கட்டிட்டு ஒருத்தருமே இல்லாம போனா அது என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கணவன் மனைவியோடு வாழ்க்கை நடத்தணும்ல. இவங்க கல்யாணம் பண்ணிச்சுட்டு கணவன் புஷ்ன்னு வெளிநாடு போயிடுவாரு, இவங்க இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு காரை வாங்கிட்டு கார் ஓட்ட தெரியாம இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டை கட்டிட்டு அங்கே பெண்களே இல்லாம இருந்தா, ஒரு ஆண் வீட்டை கட்டிட்டு அங்கே பெண்களே இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப சுகஸ்தானத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் கொடுத்தாலும் அதை இயங்க விடாமல் செய்பவன் யார்? அப்ப ஒரு திசாநாதனை காட்டிலும் அந்த கிரகத்தை இயக்கக்கூடியவன் யார் என்பதை கணக்கிட வேண்டும். இது கோச்சாரத்தில் நுட்பமான ரகசியமான ராஜ ரகசியங்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.